நண்பர்களே, இப்போது 500 ருபீஸ் நோட், 1000 ருபீஸ் நோட் டிமானிட்டைசேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்தியாவில். இதில் பொதுமக்களாகிய நாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். 100 ருபீஸ் நோட்டு இது இல்லாமல் பெரிய கருப்பு பணம் முதலைகள் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கையில் இருக்கிற பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஓகே, இப்போது ஆல் ஆஃப் சடன் மிஸ்டர் மோடி நம்ம பிரதமர் இந்த திட்டத்தை அறிவித்ததுனால என்ன கருப்பு பணம் ஒழிஞ்சிருமா? அதனால நாட்டுக்கு என்ன பெரிய எல்லாரையும் போய் ஏடிஎம்மில் போய் நின்று நாள் கணக்கில் மணிக்கணக்கில் நின்று 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கோடீஸ்வரங்களை கூட பிச்சை எடுக்க வச்சதை தவிர அந்த மோடியால் என்ன செஞ்சிட்டாரு? இது பல பேருக்கான மோடி மேலே இருக்கிற படுபயங்கரமான கோபம். என்ன வெயிலையும் இதுலையும் இதுக்கடையில் ஒரு மூதாட்டி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் க்யூவில் நின்று அவங்க பணம் எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடியே அவங்க மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க. இப்படியெல்லாம் கொலைகளை இந்த மோடி செய்யலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயோ டெல்லியில் இருக்கிற பிரதமரோ அல்லது பேங்க்குக்கு உள்ளே உட்கார்ந்துருக்கிற பேங்க் அதிகாரிகளோ அந்த மூதாட்டி லைனில் நிற்கிறது தெரியாது. ஆனால் அந்த மூதாட்டிக்கு பக்கத்தில் லைனில் நின்றுட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் இந்தியர்கள் தானே, மனுஷங்க தானே. ஒரு வயசான அம்மா 70-80 வயசில் அவங்க மயங்கி விழுந்து சாகக்கூடிய அளவுக்கு உடல் பலகீனமாக இருக்கிறவங்க, அம்மா நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் இவங்க விட்டு கொடுத்துருந்தா அந்த அம்மாவுடைய உயிர் பிரிஞ்சிருக்காதுல்ல. கொலை செஞ்சது அந்த கியூவில் நின்னவங்க தானே. மோடியோ இவங்களே கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து, வயசானவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, கண் முன்னாடி, அதாவது தனக்கு தேவைப்படுற இந்த 2000 ரூபாய்க்காக, இன்னும் கரெக்டாக சொன்னால் 5 நிமிஷம் முன்னாடி வாங்கக்கூடிய ஒரு சின்ன வசதிக்காக அந்த அம்மாவை கொலை செஞ்சது யாரு? அந்த கியூவில் இருந்த நம்ம மக்கள். ஸோ இதுக்கும் பிரதமருக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, இந்த மோடியினுடைய இந்த திட்டங்களை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான தகவல்களை நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவுக்கு இன்னைக்கு இருக்கிற மொத்த கடன் 60 லட்சம் கோடி இருக்கு. அதுக்கு வட்டியாக மட்டும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம 4 லட்சம் கோடி பணம் கட்டிட்டு இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு செகண்டும் 1,27,000 ரூபாய் ஒரு செகண்டுக்கு 1,27,000 ரூபாய் இந்தியா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கு நாம வாங்கின கடனுக்கு. ஒவ்வொரு இந்தியர்கள் தலைமையிலையும் இன்னைக்கு 46,225 ரூபாய் நாம கடன்காரங்களா இருக்கிறோம். இதுக்கும் இந்த பிளாக் மணிக்கு என்ன சம்பந்தம் சொல்றேன் கேளுங்க. இந்தியாவில் இன்னைக்கு மொத்தம் பிரிண்ட் பண்ண நோட்டுகள், அதாவது இந்த 1000 ருபீஸ், 1000, 100 ருபீஸ், 500 and 1000s கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி ரூபாய். இந்த 18 லட்சம் கோடி ரூபாய் நோட்டுகளில் நீங்கள் அந்த ரூபா நோட்டில் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதில் அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார். அந்த கையெழுத்து போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப் 1000 ருபீஸ் ஒரு 500 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இந்த 1000 ரூபாய் நோட்டை என் கையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்திய அரசாங்கம் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறது. இதுக்கு ஈக்குவலான வேல்யூ. அதாவது என்கிட்ட இருந்து 1000 ரூபாய் கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா 500 ரூபாய் நோட்டு வச்சிருந்தோம்னா 500 ரூபாய் அரசாங்கம் கடன் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 18 லட்சம் கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் பொதுமக்களிடம் கடன் இருக்கு. இது அந்த 60 லட்சம் ரூபாய் கடனோட இதுவும் சேர்ந்துதான். சரி, இப்போ இந்த மூளை என்ன ஆகும்? இந்த மூளை குறைஞ்சபட்சம் 50% பணம் வெளிவராது. அது எப்படி சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு நேற்றைய நம்மளுடைய கமர்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் டிவி பேட்டியில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. 2000 வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு பிரிண்ட் பண்ணதில் 01 இருந்து 100 வரைக்கும் இருக்கிற சீரியல்னா ஒவ்வொரு ஸ்டார்டிங் நம்பர்லையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக கரன்சி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில்
இந்த 1லிருந்து 32 வரைக்குமான சீரியல் நம்பர்ஸ் மட்டும்தான் பொதுமக்களுடைய புழக்கத்துல இருக்கு. 33ல இருந்து, அதாவது 34ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற மீதி சீரியல் நம்பர் பொதுமக்கள் புழக்கத்தில் இல்லை. முக்கியமான பாயிண்ட், மோடி எடுத்ததுக்கான இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கான முக்கியமான பாயிண்ட், 34வது நம்பர் ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பர் ஸ்டார்டிங் நம்பர்ல ரிசர்வ் பேங்க் பணம் வெளியிட்டு இருக்குது. பேங்குகள் பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பணம் இந்தியாவில் புழக்கத்திலேயே இல்லை. அப்ப என்ன ஆச்சு அந்த பணம்? இந்த சீரியல் ஆஃப் நம்பர்ஸ் டோட்டலா எங்கேயோ போய் முடங்கிடுச்சு. அது எங்க இருக்கு, என்ன இருக்கு, ஜிபிஎஸ் வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு திருடனும் நான் தான் திருடினேன்னு சொல்ல போறதில்லை. கண்டெய்னர்கள்ல ஒவ்வொரு எங்கெங்க முடங்கி இருக்குன்னே சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, ஏன்னா எல்லா பிளாக் மணி ஹோல்டர்ஸ் கிட்டையும் முடங்கி கிடக்கு. இந்த பணம் வெளியே வரணும் அப்படின்னா, ஒண்ணு சாதாரண மனிதன், நான் நார்மலான ரெகுலரா பிசினஸ் கொஞ்சம் ஹைக் பண்ணியோ ஏதோ பண்ணி வெளியே கொண்டு வர்றது ஓரளவு கொண்டு வர முடியும். ஆனால் குறைந்தபட்சம் இந்த 33% தான் நம்மளுடைய சர்க்குலேஷன்ல இருக்கு, பொதுமக்களுடைய சர்க்குலேஷன்ல. மீதி இருக்கிற 67% பணம் பொதுமக்களுடைய சர்க்குலேஷன்லயே இல்ல. பல வருஷமா, கிட்டத்தட்ட 15 வருஷமா இதுக்கு சர்க்குலேஷன்லயே இல்ல. நல்லா பாருங்க, 67% ஆஃப் பணம், பிரிண்ட் பண்ண பணம் சர்க்குலேஷன்ல பொதுமக்கள் கையில இல்லை. இத ரிசர்வ் பேங்க் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த மூவ் எடுத்திருக்கிறாங்க. சோ இந்த பணம் இப்பயும் பேங்க்ல திரும்ப கட்ட முடியாது யாராலையும். இந்த வச்சிருக்கிறவங்க, கண்டெய்னர்ல வச்சிருக்கிறவங்க திரும்ப கொடுக்க முடியாது எப்படியும். சரி, கொடுக்க முடியலைன்னா என்ன ஆகும்? ஆனா டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு அந்த பணங்கள் அத்தனையும் செல்லாதவை ஆகிவிடும். அப்ப என்ன ஆகும்னா, 18 லட்சம் கோடி ரூபாய் நோட்டுகள்ல இந்திய அரசாங்கம் ஐ ப்ராமிஸ் டு பே யூ த பியரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த கடன், அரசாங்கம் பொதுமக்களிடம் வாங்கிய இந்த 18 லட்சம் கோடி கடன் குறைஞ்சபட்சம் 50%, குறைஞ்சபட்சம் 50%. அந்த கடன் பத்திரமான அந்த கரன்சி எரிஞ்சு போச்சு, ஏதோ காணாம போச்சு, அது இன்வேலிட் ஆயிடுச்சு. சோ அரசாங்கத்தினுடைய கடன் ஆல் ஆஃப் சடன் டிசம்பர் 30ஆம் தேதி இந்த 18 லட்சம் கோடியில இருந்து வெறும் 9 கோடிக்கு வந்துடும். சோ 9 லட்சம் கோடி கடன் 5 பைசா ப்ரொடியூஸ் பண்ணாம 9 லட்சம் கோடி கடன் அடைஞ்சிருச்சு இந்தியாவுக்கு. மொத்தம் நம்மளுடைய 60 லட்சம் கோடி மொத்த கடன்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி எந்த விதமான ப்ரொடக்ஷனும் இல்லாம, ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேங்க, அந்த பத்திரம் இனிமேல் செல்லாது குறிப்பிட்ட தேதிக்கு மேல, அவ்வளவுதான். இனி நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் இந்திய அரசாங்கத்தினுடைய இப்ப மூவ். சோ டிசம்பர் 30ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவினுடைய கடன்ல 10 லட்சம் கோடி குறைஞ்சிரும். இன்டர்னல் டெபிட், நாட் எக்ஸ்டர்னல் டெபிட், இன்டர்னல் டெபிட்ல. சோ நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மூவ் இது. இந்தியாவோட கடன்ல கிட்டத்தட்ட 20% ஒரே நாள்ல, சொல்ல போனா இந்த 50 நாள் சேர்த்துட்டு 50 நாள்ல இந்தியாவினுடைய 20% கடன் தீர்க்கப்படுகிறது. சோ இது ஒரு முக்கியமான மூவ். அதுக்கு அடுத்தது, இந்தியாவினுடைய கரன்சி வேல்யூ ஃப்ரம் ஜனவரி 1 இருந்து, வெளிநாட்டிலுடைய நண்பர்களுக்கு கொஞ்சம் மோசமான செய்தியா இருக்கும், பட் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பெருமைக்குரிய செய்தியா இருக்கும். டாலர் வேல்யூக்கும் இந்தியன் கரன்சிக்கும் இடைப்பட்ட அந்த விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, அது மடமடன்னு ஏறும். இந்தியன் கரன்சி வேல்யூ ஏறுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டாலர்னுடைய மதிப்பு குறைஞ்சிட்டு வரும். எப்படின்னா, இது இன்வெர்ஸ்ல சொல்லணும் எப்பயுமே. இந்தியன் கரன்சியுடைய வேல்யூ அதிகரிக்கிறப்போ டாலர் வேல்யூ இன்னைக்கு 63 ரூபாய் இருந்துச்சுன்னா அது 61, 55 இப்படி கீழே வரும். சோ இந்தியன் வேல்யூ ரைஸ் ஆகும். இனி ஜனவரிக்கு அடுத்து வர்ற பீரியடுகள்ல இந்திய கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எப்படிங்க கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இந்தியாவினுடைய டோட்டல் ஜிடிபி, இந்தியாவில் இருக்கிற டோட்டல் பிரிண்ட் பண்ண கரன்சியை டிவைட் பண்ணி அதுல இருக்கிற வேல்யூவை வச்சுதான் ஒவ்வொரு கரன்சியினுடைய இதை டிஃபைன் பண்றாங்க. அதிகமான கரன்சி பிரிண்ட் பண்ண அந்த கரன்சியினுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அடிச்சு தள்ளின காசுனால இன்னைக்கு கரன்சி வேல்யூல
1947 சுதந்திரம் வாங்குறப்போ $1 ஈக்குவல் டு $1 இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட $65 பிளஸ்க்கு போயிடுச்சு. இது மடமடன்னு குறைஞ்சு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $50 கீழே வந்துட வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இது கொஞ்சம் செய்திகள் இதா இருக்கும். ஏன்னா நீங்க இனிமேல் வாங்குற ரூபில்ஸ், இது ரியாலோ, தினாரு எல்லாமே இந்தியாவில் கரன்சியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா பணம் கம்மியா அனுப்புற மாதிரி ஆயிடும். பணம் கம்மியா அதே சேலரி தான் நீங்க அங்க வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்திய கரன்சியினுடைய வேல்யூ அதிகரிக்கும். அதாவது இது யாருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னா, இம்போர்ட் பண்றவங்க இனிமேல் குறைஞ்ச அமௌண்ட் டாலர் கொடுத்தா போதும். அந்த டாலருக்கான வேல்யூக்கு இந்தியன் கரன்சி குறைஞ்ச அமௌண்ட் கொடுத்தா போதுமானது. இம்போர்ட்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல வசதியான இது. பிளஸ் விலைவாசிகள் எல்லாமே குறையும். இன்னைக்கு முன்னாடி $2 வாங்கின பொருள் இன்னைக்கு $1 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏறும். ஏன்னா பொருள் கரன்சியினுடைய வேல்யூ அதிகரிக்குது. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய எக்கனாமிக்கல் ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இது கிடைக்கும். பிளஸ் இன்னொரு பக்கம் இப்போ இந்த 10 லட்சம் கோடி பேங்க்ல போய் போட்டாங்க இல்லையா, இந்த பணத்தை பேங்க் சும்மா வச்சிருக்க முடியாது. தே ஹேவ் டு பே யூ த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல். சோ இந்த 10 லட்சம் கோடி திரும்ப செயல்பாட்டுக்கு வந்துரும். முடங்கி கிடந்த உங்க பாக்கெட்ல என் பாக்கெட்லயும் முடங்கி கிடந்த பணம் செயல்பாட்டுக்கு வந்துரும். அப்ப செயல்பாட்டுக்குன்னா எந்த மாதிரியான செயல்பாடு? ஒன்னு, அரசாங்கத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கே லோன் கொடுக்க முடியும். நல்லா பாத்துக்கோங்க, இது ஏற்கனவே அந்த பணம்ங்கிறதே ஒரு லோன் தான். அதுல திரும்ப பேங்க் இருந்து அது லோன் வாங்கிக்க முடியும். ஒன்னு, இல்லைன்னா இந்த ஒவ்வொரு வங்கிகளும் நாம டெபாசிட் பண்ண பணத்தை அதே வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பலவிதமான தொழில்கள் தொடங்குறதுக்கும் இல்ல நடத்திட்டு இருக்க தொழிலை விருத்தி செய்யறதுக்கும் அதிகமான லோன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி லோன்கள் கிடைக்கிறப்போ அது திரும்பவும் தொழில்துறையை முன்னேற்றி கொடுக்கும். சோ இப்ப ஒவ்வொரு பேங்க் கையிலையும், அதாவது மொத்தமா எல்லா பேங்க்கும் சேர்த்து 10 லட்சம் கோடி ரூபாய் ஜஸ்ட் ஒரு 40 நாள்ல மோடி கொண்டாந்து கொடுத்துட்டாரு. இந்தாங்க படிங்க, இந்த 10 லட்சம் கோடி திரும்பவும் இந்திய மக்களுக்கே கடனாக கொடுக்க முடியும். ஓகே, சோ செயல்பாட்டில் இல்லாத பணத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. செயல்படாத கருப்பு பணத்தை மொத்தமா இன்வேலிடேட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்தியாவுடைய கடன் அளவை கிட்டத்தட்ட 20% வெறும் 50 நாள்ல குறைச்சாச்சு. இதுதான் இந்த டிமானிட்டைசேஷனுடைய மிக முக்கியமான பலன். கண்கூட வெறும் 50 நாள்ல நம்ம எல்லாம் பார்க்க போறோம். நம்ம எல்லாம் ஒரு விதத்துல இந்திய சுதந்திர போராட்டத்தை நம்ம நேர்ல பார்த்தது இல்ல. இப்ப இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரத்தை நாம நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜெய்ஹிந்த்.